أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهن مثل الذي عليهن بالمعروف صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وختم الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பான ஒரு மார்க்கத்தை மார்க்கமாக தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான கட்டளைகளையும் வகுத்து தந்திருக்கிறார். நாம் உலகத்தில் வாழும் பொழுது பல மக்களோடு வாழுகிறோம். நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள், அடுத்த நாட்டு மக்கள் என்றெல்லாம் பல வகையினருடன் வாழுகிறோம். அவ்வாறு நாம் வாழுகிற பொழுது எவ்வாறு யார் யாரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வரைமுறைகளை அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆன் வாயிலாக அறிவித்து தருகிறான். அப்படி பார்த்தோமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்-ஈமானு பிஸம் வ ஸபஊன ஷுஅபா. ஒரு மனிதனுக்கு 70க்கு மேற்பட்ட கடமைகள் இருக்கிறது என்று கூறுவார்கள். 70க்கு மேற்பட்ட கடமைகள். தாயிடத்தில் வாழ்வது, தனையினிடத்தில் வாழ்வது, துணைவியிடத்தில் வாழ்வது, அம்மாவிடத்தில் வாழ்வது, அத்தாவிடத்தில் வாழ்வது என்று 70 கடமைகள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அவைகள் என்னென்ன கடமைகள் என்பதையும் வலியுறுத்தி தருகிறார்கள். இப்போ அந்த 70 கடமைகளிலே ஒரு 2 கடமைகளை மட்டும் நான் இன்றைய சிந்தனைக்கு நான் எடுத்துக் கொள்கிறேன். ஒன்று, நம்மை பெற்ற தாய், அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடமை. இன்னொன்று, நம்மை மனம் பிடித்திருக்கின்ற, நம்மை வாழ்க்கையின் துணைவியாக கருதியிருக்கிற மனைவி, அவருடைய கடமை. அம்மா, மனைவி, இந்த 2 கடமைகளை இன்றைய தலைப்புக்கு நான் எடுத்துக் கொள்கிறேன். கணேசத்திற்குரியவர்களே, அம்மாவிடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனைவியிடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மாவை ஒரேடியாக தூக்கிக் கொண்டு
ரெண்டு கடமைகளும் எப்படிப்பட்ட கடமைகள் என்றால், அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தந்து ஒவ்வொரு நாளும் நாம் 17 தடவை கேட்கிறோமோ என்று எனக்கு தெரியாது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்ற அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்தது. அவர்களுக்கு நாம் கேட்பது, இந்த ரெண்டு கடமைகளில் நாம் எந்த பக்கமும் சார்ந்து விடாமல் இரண்டையும் ஒருங்கே கவனித்து செய்ய வேண்டும். அதற்கு யாரெல்லாம் நீ வழிகாட்டு என்று கேட்கிறோமோ என்று நமக்கு எண்ண தோன்றுகின்றது. கணேசப்பிரியவர்களே, அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அல் மஹப்பத்து லா யக்பரு ஷிர்கத. பிரியம் என்பது கூட்டை ஏற்றுக்கொள்ளார். பிரியம் என்பது கூட்டை ஏற்றுக்கொள்ளார். பிரியம் என்பது என்னை மட்டும்தான் நேசிக்கணும், என்னை மட்டும்தான் நேசிக்கணும். அடுத்தவர் சொல்வார், என்னைத்தான் நேசிக்க வேண்டும், என்னைத்தான் நேசிக்க வேண்டும் என்று இரண்டு கூட்டை ஒரு பிரியம் ஏற்றுக்கொள்ளார். அந்த வகையில் பார்க்கிற பொழுது தாய் என்று சொல்பவள், என் மகன் எனக்குத்தான் உரியவன், என் பேச்சை தான் கேட்க வேண்டும், என்னுடைய உத்தரவின்படிதான் நடக்க வேண்டும் என்று அவள் பிரியத்தை கொட்டி நம் மீது ஆட்சி செய்கிறார். அதே நேரத்தில் மனைவி, நான் இவனை நான் நேசிக்கிறேன், நேசிப்பதனால்தான் உடுத்திய துணியோடு நான் வந்தேன். வா என்றவுடன் கபில்து நிக்காஹா என்று சொன்னவுடன் நான் என்னுடைய பந்தத்தை பார்க்கவில்லை, நான் படித்த பள்ளிக்கூடத்தை பார்க்கவில்லை, என்னுடைய சுற்று வட்டார நண்பர்களை பார்க்கவில்லை, என்னுடைய உறவினர்களை பார்க்கவில்லை, என் ஊரை பார்க்கவில்லை, என்னுடைய சொத்து சுகங்களை பார்க்கவில்லை, என்னுடைய வசதி வாய்ப்புகளை பார்க்கவில்லை. எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த ஒரே ஒரு மனிதனுக்காகத்தான் நான் வந்தேன். அவன் எங்கேயும் போகல, ஆம்பளை எங்கேயுமே போகல, தியாகமே செய்யல. ஆம்பளை எங்க போறான்? அவன் அம்மா விட்டு தான் இருக்கிறான், அவன் அத்தா விட்டு தான் இருக்கிறான், அவன் படிச்சுட்டு தான் படிக்கிறான், அவனை சுத்தி தான் வாழ்றான், அவன் ஊர்ல இருக்கிறான். அவன் எங்கேயுமே எந்த தியாகம் செய்யவில்லை. தியாகம் செய்தது புறாமே அந்த பெண். எனவே அவள் என்ன எதிர்பார்க்கிறாள்? உடுத்திய துணியோடு நீ கூப்பிட்டா என்பதற்கு அவனைத்தானே வந்தேன். எனவே நீதானே எனக்கு உயிர், நீதான் எனக்கு வேண்டும். உன்னை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது, காம்பன்சேஷன் செய்ய முடியாது, நீ எனக்குத்தான் வேண்டும் என்று அவள் ஒரு பக்கத்திலே இவனை இழுக்க நாடிக்கொண்டிருக்கிறாள். இந்த ரெண்டுக்கு மத்தியில் இவன் திக்கு தடுமாறி என்ன செய்வது என்று தெரியாமல் சிலரிடமாக சார்ந்து விடுகிறார். அப்படி சார்ந்து விடுவது கூடாது. அந்த ரெண்டிலையுமே கடினமாக நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஷரியத்தில் அற்புதமாக சொல்லுது. தாய் மதிக்கிறோம் ஏனென்றால் அந்த எண்ணத்து தக்க அத்தானில் உண்மகா, தாயினுடைய காலையில் தான் சொர்க்கம் இருக்கிறது. அதை மதிக்கிறோம். அதை சொல்கிறாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்கிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உன்னுடைய மனைவியினுடைய நல்ல எண்ணத்தை பெற்றால் தான் நீ சொர்க்கம் செல்ல முடியும். தாயினுடைய காலையில் தான் சொர்க்கம் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் மனைவியுடைய நல்ல எண்ணத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது. மனைவி உன்னை பற்றி நல்ல எண்ணம் வெளிநாட்டு தான் சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். கணக்கரம் பய என்று அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டா நீ நரகத்தை போக. என் கணவனுக்கு காணுமா என்று அவன் நினைத்தாலே நான் நீ சொல்றது போக. சொர்க்கத்துக்கு நீ போகிறியா இல்லையா என்பதை வெளியில் போய் நாம் பட்டியலிட்டு அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய சோதனைகள் எல்லாம் தாங்கி தராசை நிறுத்தி நன்மை நிறுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டே வார்த்தையில் சொல்றான், உன் மனைவி உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்கிறாயா நீ சொர்க்கம் செல்கிறாய். உன் மனைவி உன்னை பற்றி தவறான அபிப்பிராயம் செய்கிறார் என்றால் நீ நரகத்தான் போக. வேற நீ போக வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. எங்கே நாம் சொல்லுகிறோம், தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கு, என்னைய ஜாக்கிரதையாக நடக்கிறான்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இதையும் சொல்லுகிறார்கள், மனைவியினுடைய நல்லெண்ணத்தில் தான் சொர்க்கம் இருக்கு. இப்பொழுது இவன் பேலன்ஸ் பண்ண வேண்டும், பேலன்ஸ் பண்ணி ஒன்றாக நடக்க வேண்டும். ஆனால் இந்தியாவிலே பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்முடைய தமிழகத்தில்
கலாச்சாரம். அதைத்தான் நாமும் சேர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்கிற நாம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றவில்லை. அதை கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிக் கொள்ளலாம். தமிழகத்தினுடைய கலாச்சாரம் என்ன? கணவனே கண்கண்ட தெய்வம், மனைவிக்கு கணவன் தெய்வம், மனைவிக்கு தான் கடமையே, கணவனுக்கு ஒரு சொட்டு கடமை கிடையாது. கணவனே கண்காம தெய்வம் போயிட்டான்ல, தெய்வம் போயிட்டா அவனுக்கு கடமையே கிடையாது. கணவனே கண்கண்ட தெய்வம். எனவே கடமைகள் எல்லாம் மனைவிக்குத்தான், மனைவிக்குத்தான் கடமை, கணவனுக்கு கடமை இல்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சாதாரணமாக சொல்லி கணவன் தான் எல்லாம் என்பதாக சொல்லி காட்டுவார். வள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்வார், இல்லாதவன் இல்லவள் மாண்பானால் உள்ளவன் இல்லாத மாணாக்கரை. அவர் கூட அறிஞர் தான், ஆனால் அறிஞர் தான் என்றாலும் கூட இதிலே அவர் தவறிவிட்டார். மனைவியினுடைய கடமையை மட்டும்தான் சொல்கிறார். இல்லவள் நம்முடைய மனைவி நல்லவளாக இருந்தால்தான் எல்லாம் நமக்கு இருக்கு. நம்முடைய மனைவி மாணாக்கடையாக இருந்தால், மோசமானவளாக இருந்தா ஒன்றுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக மனைவி நல்லா இருந்தா நமக்கு என்ன? மனைவி நல்லா இல்லாட்ட நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக மனைவிக்குத்தான் எல்லா கடமையும், அவள் தான் எல்லாம் என்று அவளுக்குத்தான் கடமையை கேட்டுகிறார். தவிர கணவனுக்கு மனைவிக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்ல இல்லை. இன்னொரு கவியை பார்த்தா இன்னும் அதிசயமாக இருக்கும். அதே வள்ளுவர் தான் சொல்கிறார், தெய்வம் தொழாள் கொழுநற் சொழுதொழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்பதாக. தெய்வத்தை தொழமாட்டான், அவன் அல்லாஹ் வணங்க மாட்டான். ஆனால் கணவனை வணங்குவாள். அல்லாஹ் வணங்க மாட்டான், ஆனா கணவனை வணங்குவான். அப்படி கணவனை வணங்கிட்டாண்டா அவன் வாசல்ல நின்றுகிட்டு பெய் மழையே என்று சொன்னால் பெய்யும். என்ன அழகாக அவர் தன்னுடைய தமிழின் மூலமாக ஒரு பெண்ணுக்குள்ள கடமையை குழி தோண்டி புதைக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். கணவனை அல்லாவை தொழுக வேண்டியதில்லை, கணவனை தொழுக வேண்டியதில்லை. தெய்வம் தொழாள், தெய்வத்தை தொழமாட்டாள். கொழுநன் தொழுதழுவாள், கொழுநன் என்றால் கணவனை தொழுதழுவாள். அப்படி தொழுதொழுத்தாண்டா அவள் பெய்யான பெய்யும், அவள்தான் உண்டான பற்பத்தினி என்பதாக சொல்லி சுத்தமாக முழுசா அந்த பெண்ணு தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லி அந்த ஒரு பெண்ணினுடைய கடமை என்பது என்ன? முழுமையாக பெண்ணிடத்துல தான் இருக்குது. பெண் தான் சரணடையணும், பெண்ணுக்கு தான் எல்லா கடமையும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் நாமும் உலகத்தில் பெற்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பின்பற்றுவதும் தமிழகத்தின் அடிப்படையிலே அதைத்தான் பெண்ணை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கலாச்சாரம் அப்படி இல்லை. அழகாக அல்லாஹ் சொல்வான், வலவுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் 2:228 வசனம், 2:228 வசனத்திலே சொல்வான், லஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு கடமைகள் இருப்பதை போன்றே அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. கடமை மட்டுமல்ல, சரிசமமாக உரிமையும் இருக்குது. நீ கடமையை பாதி கடமை அவள் இது என்றால் நீ கொடுக்க வேண்டிய உரிமை பாதி. அப்ப உன் மீது கடமை பாதி என்பதாக அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்கிறான். அவளுக்கும் கடமை இருப்பதை போன்றே உரிமைகளும் இருக்கிறது. அந்த உரிமையை அவளுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அவளையும் நாம் மதிக்க வேண்டும். மதிக்க வேண்டும் என்றால் சரிசமமாக, சரிசமமாக, தோலுக்கு தோல் சமம் என்று சொல்வார்கள், துணிக்கு துணி சமமாக, துணிக்கு துணி சமமாக. அல்லாஹ் உதாரணம் காட்டுகிற பொழுது என்ன உதாரணம் காட்டுவான் தெரியுமா? ஆண் பெண்ணுக்கு ஆடை, பெண் ஆணுக்கு ஆடை. உன்ன லிபாசுல்லக்கும் வார்த்தும் லிபாசுல்லகும், சரிக்கு சரி சமமாக. ஒரு வண்டி உருண்டோட 2 பைதாக்கள் இருக்க வேண்டுமையானால் அந்த 2 பைதாக்களும் ஒன்றும் கூட பள்ளம் ரெண்டிலேயுமே சமம் இருக்க வேண்டும் என்று சொல்வதை போன்று துணிக்கு துணி சமமாக ஒரு கணவன் மனைவியை மதிக்க வேண்டும். ஆனால் எங்கே மதிக்கிறான்? தாய் சொன்னதுக்கு கேட்கணும், என் தாய்க்கு சமைச்சு போடணும், என் தாய் பேச்ச கேட்கணும், என் தாய்க்கு சேவை செய்யணும். அப்படி இருந்தா இரு, இல்ல ரொம்ப வீட்டுக்கு போ என்பதாக சொல்லக்கூடிய அந்த தமிழக கலாச்சாரத்தை தான் நாம் எடுத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சட்டத்தை பப்ளிக்காக சொல்வதற்கும் சங்கடமாக இருக்கிறது.
ஒரு மனைவி அவளுக்கு அவள் நமக்கு சாப்பாடாக்கி போடுவது அவள் மீது கடமை இல்லை. அவளுக்கு ஆக்கிய சோற்றை அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆக்கிய சோறை கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கணும். சோபியானியில பிரியாணி வாங்கி போனா அவளுக்கு கொடுக்கணும். அவளுக்கு ஆக்கிய சோற்றை கொடுக்க வேண்டும். அவள் ஆக்கி தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சமைத்து போட வேண்டிய அவசியம் அவள் மீது கிடையாது. நமக்கே சமைத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அம்மாவுக்கும் சமைக்க வேண்டியதில்லை, நம்ம அத்தாவுக்கும் சமைக்க வேண்டியதில்லை, நம்ம மச்சனிக்கு சமைக்க வேண்டியதில்லை, மச்சனி பிள்ளைகளுக்கு சமைக்க வேண்டியதில்லை, மச்சனி புருஷனுக்கும் சமைக்க வேண்டியதில்லை. அதை வீட்டுல உட்கார்ந்து சக்திமாடா அவன் உழைக்கிறானே, அது இலவசம். அவள் மீது அது கடமை இல்லை. அது மட்டுமல்ல, குழந்தையை பெற்றால் பெற்று போற்ற வேண்டியதுதான். பால் கொடுத்து வளர்ப்பது அவள் மீது கடமை இல்லை. நான் சொல்வது பொய்யல்ல, இஸ்லாமிய ஷரியத் சட்டம். பால் கொடுப்பது அவள் மீது கடமை இல்லை, பெற்று போட்டுவிட வேண்டியதுதான். அவளுக்கு நீ பால் கொடுக்க வேண்டும், அவளுக்கு தனியான வீடு கொடுக்க வேண்டும், அவளுக்கு தனியான வேலைக்காரன் கொடுக்க வேண்டும். யார் அதை செய்கிறார்? பெண்ணுக்கு தனியான வீடு கொடுக்க வேண்டும். நம்ம ஊரு தான் கூட்டு கலாச்சாரம் என்று ஒரே வீட்டிலேயே அந்த பக்கத்துல கணவன், இந்த பக்கத்துல அண்ணன், இந்த பக்கத்துல தம்பி, இப்படித்தான் இருக்கிறது. விட தனியான வீடு கொடுக்கிறோமா? அரபகத்தை நீங்கள் சென்று பார்த்தீர்களா? அரபகத்திலே இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்கிறது. கல்யாணம் முடிச்சா ஒரு வீடு தனியா கொடுத்துருவோம். மகனுக்கு கல்யாணம் முடிச்சா ஒரு தனி வீடு. தனி வீடு இல்லாமல் கல்யாணம் நிற்கிறதே இல்லை. கல்யாணம் என்று சொன்னாலே வீடு தனியா. அப்படி தனியான ஒரு வீட்டிலே அந்த பெண்ணை இருக்க வேண்டிய பெண்ணை கூட்டு குடும்பத்தில் கொண்டு வந்து கொடுத்து கொடுமைப்படுத்துகிறோமே, இது இஸ்லாமிய மார்க்கம் என்றால் இல்லவே. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெண்களுடைய கஷ்டத்தை நாம் அவளுக்கு கஷ்டம் கொடுக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அவளுடைய பணத்தை நாம் ஒன்றா சேர்த்து எடுக்கிறோம். உமது நமதே, நமது நமதே, என் சொத்தும் எனக்கு, ஓன் சொத்தும் எனக்கு. மனைவியுடைய பணத்தை தன் பணமாக எடுத்துக் கொள்கிறோம் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவியுடைய சொத்து புறாமை கணவனுக்கு சொந்தம். மணவனுடைய சொத்தை, மனைவியுடைய சொத்தை நாம் எடுத்து செலவழிக்கலாம் என்று கணவன் சூகையாகி கொண்டிருக்கிறான். அதை அவன் எடுத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு செலவழிக்கிறான். ஆனா இஸ்லாத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது வாசல்ல யாரோ ஒரு பெண்ணு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் கிளப்பு மாதிரி அவங்க வந்து என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க. யார சொல்லலாம், உங்களை ஒரு பெண்ணு வாசல்ல நிக்குது, உங்கள்கிட்ட என்னமோ கேட்க வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாரம்மா என்பதாக கேட்கிறாங்க. இல்ல, அந்த பெண்ணோட இன்னொரு பெண்ணும் சேர்ந்து இருக்குது. ரெண்டு பெண் இருக்கிறாங்க. ஏதோ கேட்க போறாங்களா? என்ன கேட்கிறாங்க? போய் கேட்டு வா. அவங்களோட போய் கேட்டாங்க. கேட்ட பொழுது அவங்க ஒரு கேள்வியை கேட்டு விடுறாங்க. கேட்டு சொல்றாங்க, நான் யாருங்கிறத சொல்லாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய செய்தி, நான் யார் என்பதை அவர்களுக்கு சொல்லாத. வந்தாங்க, வேலையில வந்தாங்க. வந்தோடனே யாருமா கேட்கிற, யாரு கேள்வி கேட்கிறான்னு சொல்ல கேட்டாங்க. கேள்வியை கேட்ட உடனே யாருக்கு கேள்வி கேட்கிறான்? இது ஒரு பொண்ணு பேர் சொல்ல வேண்டாம். பேர் சொல்லாம எப்படி புரியும்? பேர் சொல்லு. சைனப். ஐயோ சையானிபி, மதினால ஒரு சைனபா இருக்கிறான். எத்தனை சைனப் இருக்கிறான்? என்னம்மா எந்த சைனப்? ஐயோ சையானிபி, எந்த சைனப் சொன்னான்? இவங்க வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இம்ராத்து அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹுடைய மனைவி சைனப். அவங்க சொல்லாம சொல்லி விட்டுருக்காங்க. இப்ப ரசூலுல்லாஹ் உடல பூரத்தை வழியா வைக்கிறார். அப்துல்லா அவர்களுடைய மனைவி, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய மனைவி சைனப் ரலியல்லாஹு கேள்வி கேட்கிறாங்க. அவங்களோட ஒரு பெண்ணுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க? என்னுடைய பணத்தை என்னுடைய கணவனுக்கு செலவு கொடுத்தால் அது ஜக்காத்து கணக்கில் சேர்த்துக்கலாமா? நல்ல கவனிக்கணும். என்னுடைய பணத்தை என் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் செலவுக்கு கொடுத்தால் அதை ஜக்காத்து கணக்கில் எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய பணத்தை கணவனுக்கு கொடுப்பது ஜக்காத்து, பிச்சை காசு. மனைவியினுடைய சோத்தை திங்கிறவன் பிச்சை காசு, ஜக்காத்து. என்னுடைய பணத்தை கணவனுக்கு ஜக்காத்தாக கொடுத்து ஜக்காத் கணக்கில் இருக்கலாமா? கணவனுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய
அவரால் பிறந்த பிள்ளைகளும் கொடுத்து விட்டு ஜக்காத் கணக்கில் எழுதிக் கொள்ளலாமா என்று கேள்வி. ஆக அங்க என்ன தெரிகிறது என்றால், அந்த அம்மா தனி சொத்து வச்சிருக்கு, அந்த பெண்களுக்கு தனி சொத்து வைக்கலாம். அந்த சொத்துல தகப்பனார் கணவனுக்கு சம்மந்தம் கிடையாது, பிள்ளைகளுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் தனியா ராஜா மாதிரி அதை உபயோகிச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த சொத்திலிருந்து கணவனுக்கு கொடுத்தா அதை ஜக்காத்தாக கணித்துக் கொள்ளலாமா, பிச்சை கணக்கில் எழுதிடலாமா என்பதால் நம்ம கேட்டது உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிக் கொள்ளலாம் என்றார். ஜக்காத் கணக்கில் சேர்த்துக் கொள்ளலாம். நீ புருஷனுக்கு செலவு கொடுத்தீங்கன்னா அதை ஜக்காத்தில் எழுதிக்கும், உன் பிள்ளைகளுக்கு செலவு கொடுத்தீங்கன்னா அதை ஜக்காத்தில் கழித்துக்கோ என்பதாக சொல்லினார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில சொத்து என்பது பெண்களுக்கே உரிமையானது. இப்ப நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம் காலத்து பெண்களும் இஸ்லாத்துடைய பெண்களும், நம் காலத்து பெண்களும் இஸ்லாத்துடைய பெண்களும் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். அவளுக்கு நாம் செலவுக்கு கொடுக்க வேண்டியது, அவளுக்கு நாம் சாப்பாடு ஆக்கி கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், தனி வீடு கொடுக்க வேண்டும், தனி வேலைக்காரன் கொடுக்க வேண்டும். குழந்தை பெற்றால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியது கூட அவருடைய கடமை கிடையாது. அவருடைய சொத்து அது தனி, அதோட நாம் எந்த சம்பந்தமும் பார்க்கக்கூடாது. அப்படி சம்பந்தமாக ஆனால் அது ஜக்காத்துடைய கணக்கில் கழிக்கப்படும். இந்த நிலையில அவர்களை நாம் குடும்பத்துக்கே சமைக்க வைத்து அதில் ஏற்படக்கூடிய சில முன்பின் மாற்றங்களுக்காக வேண்டி ஊரை விட்டு ஒதுக்கி மனைவி வீட்டை கொண்டு போய் ஒதுக்கி விட்டுட்டு இவங்க ஜாலியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில எப்படி இவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ரெண்டையும் யோசித்துக் கொள்ளுங்கள். தாயின் தாண்டடி சொர்க்கம் இருக்கிறது, மனைவியின் அனுமதித்தான் சொர்க்கம் இருக்கிறது. மனைவியின் அனுமதித்தான் சொர்க்கம் இருக்கிறது. ஹைருக்கும் யாரி ஹைருக்கும் லி, நான் என்னுடைய மனைவிடத்திலே நல்ல மனைவியை பெற்றிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கணேசத்துக்குரிய பெருமக்களே, அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பெண்களுக்குள்ள உரிமையை அவர்களுடைய வரலாறை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வார்கள் என்று ஒரு கேள்வி. வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வார்கள்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் வந்தால் பல் துலக்குவார்கள் என்று பதில் சொல்கிறார்கள். பல் துலக்குவார்கள், வீட்டிற்கு வந்தால் பல் துலக்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்குவார்கள். ஏன் பல் துலக்குவார்கள்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஏன் பல் துலக்குவார்கள்? அவர்கள் பள்ளிவாசலுக்கு போனால் பல் துலக்குவார்கள். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். உதவியை போனா நம்ம பள்ளியாசலுக்கு தொலை போனா பல் துளக்கிட்டு போறோம். ஏன்னா அல்லாஹ் நம்ம பேச போறோம், மலக்கிட்ட பேச போறோம். அதனால பல் சுத்தமா இருக்கணும். ரைட்டு. வீட்டுக்கு வந்தா ஏன் பல் துளக்குறாங்க? வீட்டுக்கு வந்தா ஏன் பல் துளக்குறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நான் சொல்வதற்கு வேடிக்கையான ஒரு விளம்பரத்தை சொல்வது பழக்கம். சிறத்தந்தியில விளம்பரத்தை எடுத்துக்கங்க. விளம்பரத்தை எடுக்கும்போது ஒரு ஆணு பெண் இடத்துல பேச போவான். பேச போன உடனே அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்று மூஞ்சி குளிச்சுட்டு ஓடிவான். ஒரு படம். அடுத்த படம் இந்த பேஸ்ட், குறிப்பிட்ட பேஸ்ட், இதை கொண்டு விளக்குங்கன்னு சொல்லுவான். சரப் சரப் சரப். அடுத்த படத்துல அப்படி விளக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த படத்துல போனா அதுக்கு பிறகு அவன் பேச போவான். பேசப்பட என்று வருவேன். இது ஒரு விளம்பரம். ஆனா என்ன உண்மை சொல்லுதுன்னா, உன்னுடைய வாய் நறுமணமாக இருந்தால்தான் அவள் உன்னை விரும்புவாள். வாய் நறுமணமாக இருந்தால் தான் விரும்புவாள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு நுழையும் பொழுது பல் துலக்கிறார்கள். ஏன் பல் துலக்கிறார்கள் என்றால், மனைவியிடத்தில் நாம் பேச போகும் பொழுது வாய் நறுமணமாக இருக்க வேண்டும். மனைவிக்கு உரிமை. அடுத்த படுதான் படுத்து இழந்திருக்கணும் இணைஞ்சிக்கணும் என்று நாம் நினைக்க போய்தான் அந்த உண்மையான இன்பத்தை மலம் காண முடியவில்லை. கணவன் மனைவியின் நிலை என்ன தெரியுமா? படுடா படுக்கணும், இழந்திருக்கணும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நீ அந்த மனைவி பூ வைத்து வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றால் நீ மனத்தோடு செல்ல வேண்டும். இதனால் தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒது செய்து விட்டு போ. எங்க? பள்ளிவாசலுக்குள்ள மனைவிட்ட போகும்போது ஒது செய்து விட்டு போ. இன்னும் மனம் பூசிக்கொண்டு செல். அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், மனம் பூசிக்கொண்டு செல். அங்குள்ள கலாச்சாரங்கள். இங்கே நம்முடைய நாட்டிலே அவர்களை தெய்வம், அவளை நாம் பக்தனாக ஆக்கிக் கொண்டு என்ன வேண்டாம் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, அவளோடு நமக்கு வாழ்வின் பார்ட்னர், வாழ்வனுடைய பார்ட்னர், வாழ்க்கையின் பார்ட்னர். அதனால் அவளிடம்
நறுமணத்தோடு தான் அவளிடத்தில் நாம் செல்ல வேண்டும். அந்த பெண்ணை நாம மதிக்கணும். அந்த பெண்ணுடைய உரிமைக்கு பார்க்கணும். அவன் நமக்கு மணக்கணும் நினைக்கிறான், நாம அவளை மணக்கணும் நினைக்கிறோம். அப்ப அவள் நம்மளை மணக்கணும் நினைப்பா. சமாந்தத்தை கொடுக்க வேண்டும். எனவே மனத்தோடு தான் செல்ல வேண்டும். உலகத்துல சில பேர் இருக்கிறான், ஒரு 100 கிக்கு போட்டாத்தங்க கிக்கு வருதுன்றான். கர்மம் கர்மம் அதெல்லாம் வாழ்க்கையா. 100 போட்டாதான் எனக்கு மனைவிக்கே கிக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதோட எப்படித்தான் போறான். அப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய துணைவியோடு படுத்திருக்கிறார். ஒரே போர்வையிலே படுத்திருக்கிறார். இன்றைய காலத்துல காதலர்களா இருக்கும்போது என்ன செய்வான் தெரியுமா? 2 பேரும் ஒரு ஸ்ப்ரேயை வாங்கிக்குவான். 2 ஸ்டாவை போட்டுட்டு 2 ஊர் புரிவாங்க. அதெல்லாம் காதலனா இருக்கிற நேரத்துல. கல்யாணம் முடிச்சுட்டா அவளுக்கு உரிமை இல்லை. இப்படித்தான் ஆயிருக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். 2 பேரும் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறார்கள். புகாரியில வரக்கூடிய செய்தி கொஞ்சம் கூட இதுல ஒளிவு மறைவு கிடையாது. ஒரே போர்வையை கொண்டு போர்த்தி படுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில எழுந்திருக்கலாம் என்று எண்ணம் ஏற்படுகிறது. எழுந்திருக்கிறார்கள். பூனை போன்று எழுந்திருக்கிறார். பூனை எப்படி நடுங்கிட்டு எழுந்திருக்குமோ அதே மாதிரி அந்த போர்வையிலிருந்து பூனை போன்று எழுந்திருக்கிறார். பூனை போன்று எழுந்திருக்கிறார். அதை அவர் புகாரிடுவார். காம ருவைதா, அந்த வார்த்தையை பார்த்தாலே அதிசயமா. காம ருவைதா, நடுவி பூனை போன்று அவர்கள் எழுந்திருக்கிறார். எழுந்திருத்து விட்டு அதன் பிறகு அவர்கள் காலணியை அணிகிறார்கள். காலணியை அணியும் பொழுது சத்தமில்லாம காலணியை அணிகிறார். காலணியை அணியும் பொழுது மிகவும் மௌனமாக அணிகிறார்கள். நம்மெல்லாம் எழுந்திருக்கிறதா இருந்தா பக்கத்துல படுத்துக்கிற புள்ள முடிச்சோம். நம்ம வீட்டுல கணவன் மனைவி சேர்ந்து தூக்கிட்டு கூடிய நேரத்துல எழுந்திருக்கிறான்னு வைங்களேன். எழுந்திருக்கும் தடாப்தான் எழுந்திரிச்சுட்டு அதை போட்டு உடைச்சி இது போட்டு உடைச்சி லைட்டை போட்டு உடைச்சி பக்கத்துக்கு புள்ள எழுந்திரிச்சிடும் இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறார்கள். பூனை போன்று எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருத்து விட்டு பூனை போன்று செருப்பை அணிகிறார்கள். அதன் பிறகு வாசலை நடுவு சத்தமில்லாமல் ஓசை எழுப்பாமல் கதவு திறக்கிறார். நாராயணியை திறக்கும் பொழுது சத்தம் இல்லாமல் திறக்கிறார். சத்தம் இல்லாமல் திறந்தார்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா நாயகம் ஒரு கணிப்பு அனுப்பிச்சுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்க செய்யற கூத்தெல்லாம் தெரியுது. நான் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்க செய்யற கூத்தெல்லாம் தெரியுது என்பதை போன்று கணைத்துக் கொண்டிருக்கிறார். கணைத்து எழுதித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ குற்றம் செய்தவா மாதிரி பதறாங்க. ஐஷா, ஒன்னு நான் முடிச்சு வச்சுட்டேனா? நான் போர்வையில எழுந்திருச்சது ஒன்னு முடிச்சு வச்சிருச்சா? அல்லது நான் செருப்பு அணிஞ்சது ஒன்னு முடிச்சு வச்சிருச்சா? அல்லது நான் கதவை திறந்தது ஒன்னு முடிச்சு வச்சிருச்சா? ஒன்னு முடிச்சு வச்சிருக்கா என்று பதறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காட்டுகிறார் தெரியுமா? மனைவி என்பவள் தூக்கம் அவளுக்கும் பெரிது, உனக்கும் பெரிது மாதிரி தூக்கம் அவளுக்கும் பெரிது. தூங்கும்போது உன்னை எழுப்புனா நாய்க்கும் வரும். அப்ப அதே மாதிரி அவளையும் எழுப்பக்கூடாது. அப்ப அவளுடைய தூக்கமும் கெடக்கூடாது. கெடாமல் தான் நாம் எடுத்திருக்க வேண்டும். அப்ப அவளுக்கு சம உரிமை கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சம உரிமை. அவளுக்கு தூங்குறதுக்கு உரிமை உண்டு. அந்த தூக்கத்தை நாம் எடுக்கக்கூடாது. நம்முடைய வேலைக்காக வேண்டி நாம் எடுத்திருக்கிற பொழுது அந்த தூக்கம் கிடக்கூடாது. என்ன சர்வஜாக்கிரதையான உணர்வு என்பதை பாருங்கள். தூக்கம் கிடக்கூடாது என்பதை கவனமாக இருக்கிறார்கள். ஆயிஷா, நான் ஓசை எழுத்துனது உனக்கு விழிப்பி தந்து விட்டதா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை நாயகமே, நான் ஏற்கனவே முழிச்சுதான் இருந்தேன். ஏற்கனவே நான் முழிச்சுதான் இருந்தேன் என்பதாக ஆயிஷாவை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்த உடனே சொல்றாங்க, அரந்தீனி அத்த 50 ரப்பி, அரந்தீனி அத்த 50 ரப்பி. நான் அல்லாஹ்வ 2 ரக்காத் தொழுவணும் போல் ஆசையா இருக்கு. நீ என்னை புரிஞ்சுக்கிறியா? ஆயிஷா, அல்லாஹ்வ 2 ரக்காத் தொழுவணும் போல இருக்குது, நீ ஒத்துக்கொள்றியா என்று சொல்ல கேட்கிறாங்க. யார் யாரிடத்தில் கேட்பது? எதுக்கு கேட்பது? தொழுவதற்கு யாருக்கு உத்தரவு
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் உத்தரவு கேட்க வேண்டுமா என்பது வேறு. ஆனால் வெளியில் தான் ரசூலுல்லாஹ், உள்ளே வந்தால் ஆயிஷா மகனாளர். அந்த ஆயிஷா மகனாளர் என்றால் அந்த ஆயிஷாவுள்ள உரிமையை கொடுக்கணும். அவன் தூக்கம் கிடக்கூடாது. அவளோடு அந்த ராத்திரி 12 மணி நேரம் அவளோடு இருப்பது நம் மீது கடமை. அதுல ஒரு 10 நிமிஷத்தை வெளியிலெடுத்தா கூட அவ உத்தரவு இல்லாமல் செய்யக்கூடாது. என்ன கடமை என்பதை பாருங்கள். இரவு படுப்பது 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அவளோடு நாம் படுப்போம் என்றுதான் நாம் வாழ்க்கையில் ஏற்றிருக்கிறோம். அப்படி படுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேற வேலைக்கு ஈடுபடுத்துவதா இருந்தாலும் கூட கேட்டுக்கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு தொழும்போரை நீங்க எனக்கு உத்தரவு தருகிறாயா என்று கேட்கிறார். செய்தி உண்மையான செய்தி, அது நமக்கு பாடமாகுவது. அவர்களுக்கு பின்பற்ற சுண்ணத்துனா தாடி வச்சது மட்டும் சுண்ணத்தில்ல, தலபா கட்டுறது மட்டும் சுண்ணத்தில்ல, கரண்டைக்கு மேல உடுத்துவது மட்டும் சுண்ணத்தில்ல. அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மனைவிக்கு அவர்கள் என்ன உரிமை கொடுத்திருக்கிறார், நாம் கொடுக்கிறோமா? பெரும்பாலும் தாய் அதுதான் சொல்றாங்க, தாயை தாயடிச்சிருக்கோம், தாய் தாயடிச்சிருக்கோம், தாயை பைப்பெண் பார்த்துக்கோ வேணாம் சொல்ல இல்லை. ஆனா அதே நேரத்தில் மிக பாதிப்பு இல்லாம பார்த்துக்கொள்ளணும். மனைவி கொடுக்க வேண்டிய உரிமையும் கொடுக்கணும், மனைவியும் கொடுக்க வேண்டும், அதையும் கொடுக்க வேண்டும். ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கொண்டு எதுக்கினா சிராத்தல் புஸ்தகத்தில் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவார் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு இருவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய மனிதன் தான் உண்மையான மனிதனாக ஆக முடியுமே தவிர தாய்மாக மட்டும் பேசக்கூடியவன் உண்மையை தேங்கி விட்டதாக அவன் நினைத்து விடக்கூடாது. அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்து காட்டினார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். பல தடவை திருமண மஜ்லிஸ்களில் பேசி இருக்கக்கூடிய வரலாறு தான். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போது பக்கத்து வீட்டில் ரசூலுல்லாஹுடைய இன்னொரு துணைவி, அந்த துணைவி தன் வீட்டிலே ஹல்வா செய்திருக்கிறார்கள். அந்த ஹல்வாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டிருக்கிறாங்க. ஒரு சிறுமி கொண்டு வந்து ஹல்வா கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடியது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற மனைவி. ஹல்வாவை அங்கிருந்து அந்த சிறுமி உள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே துணைவி கேட்கிறாங்க, என்னம்மா என்று கேட்டாரு. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல அந்த அம்மா ஹல்வா செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க, இங்க கொண்டா அப்படின்றாங்க. வாங்க நம்ம தான் போட்டு உடைச்சிட்டான். அது அப்படி இந்த கோப்பையை போட்டு உடைச்சிட்டாங்க. ஹல்வாவையும் எடுக்க இல்லை, அந்த கோப்பையும் எடுக்கல, அப்படி கோப்பை போட்டு உடைச்சிட்டாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறுமி என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுப்படிக்கு சென்று அதே மாதிரி ஒரு கோப்பையை எடுத்து, நன்கு கவனிக்க வேண்டும், அதே மாதிரி ஒரு கோப்பை எடுத்து அதிலே இந்த ஹல்வாவை தூசி தட்டி எடுத்து அதிலே வைத்து விட்டு அந்த கோப்பையை எடுத்து கோப்பை நொறுக்கி போச்சு, வேற ஒரு கோப்பை எடுத்து அதுல இந்த ஹல்வாவை தூசி தட்டி உள்ள வைத்து விட்டு, நீ போய் இங்க நடந்தது எதையும் அங்க சொல்லிடாத, நீ போய் இங்க நடந்தது எதையும் இங்க போய் சொல்லிடாத. காரத்து உம்முக்கி, அந்த வார்த்தை இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை. காரத்து உம்முக்கி, உங்க அம்மாவுக்கு இன்னைக்கு ரோசம் வந்துருச்சு, அதனால போட்டு உடைச்சிட்டாங்க. அமைக்கா நாயருக்கு ரோசம் வந்துருச்சு, போட்டு உடைச்சிட்டாங்க. ரோசம் வருவதற்கு தகுதி இருக்கு. ஆயிஷா நாயகம் செஞ்ச தப்புன்னு சொல்லல, ஆயிஷா நாயகம் உரிமை இருக்குது. ரோஷம் வந்துருச்சு. ஏன்னா எங்க வீட்டுல என் கணவர் இருக்கிற பொழுது நான் இனிப்பு செய்து கொடுக்க முடியாதா? விக்காலத்து இவதான் கொடுக்கணுமா? அவ கொடுத்தானா வீட்டுக்கு வரும்போது கொடுக்க வேண்டியதானே, ஏன் எங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறான்னு இவங்க ரோஷப்பட்டாங்க. ரோஷப்பட்ட உரிமை இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித நிலையில அங்க ஆயிஷாவை மன்னாளர் என்றுதான் பார்க்கிறோம் தவிர ரசூல் என்று பார்க்கவே இல்லை. ரசூல் என்று தன்னுடைய அதிகாரத்தை பார்க்கல. தான் ஒரு பெண் ஜட்ஜி, நான் பெரிய கலெக்டர், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய லேண்ட் லார்டு, என்கிட்ட இப்படி நடக்கலாமா ஏதுலாம் நினைக்க இல்லை. யாருக்கு முக்கிய உங்க அம்மாவுக்கு நீங்க ரோஷம் வந்துருச்சு, ரோஷப்பட தகுதி இருக்கு. எங்க வீட்டுல நான் கணவன் இருக்கும் பொழுது நான் இனிப்பு செய்து கொடுக்க மாட்டேனா என்று ரோஷப்பட்டாங்க. சரிதாம்மா, நீ ஒன்னும் போய் சொல்லாத, இப்படி கொண்டு போய் திருப்பி கொடு. என்ன சொல்லி கொடுன்னா, ரசூலுல்லா தனியா சாப்பிட விருப்பம் இல்லையா, உங்க வீட்டுக்கு பிறகு வருவாங்கன்னா நம்ம ரெண்டும் சேர்ந்து சாப்பிடலான்னு போய் சொல்லிக் கொடு.
சல்லதாரத்துடைய இந்த சமாதானத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்காண்டி வாழல, அவங்க ஒவ்வொன்றுமே நமக்காண்டி வாழ்ந்திருக்கிறாங்க. அதைத்தான் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தனக்காண்டி வாழல, நமக்காண்டி வந்திருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சட்டமாக சொல்வதற்காண்டி வந்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அசைவும் நமக்கு போதிப்பதற்காண்டி நடந்தவைகள். அவருடைய சுயமாக நடக்கவில்லை. நமக்கு அப்ப பெண்களுக்கு கோவப்பட உரிமை இருக்குன்னா கோவப்பட்ட விட்டுறணும். கோவப்பட உரிமை இருக்கு, அவளுக்கு அந்த உரிமை இருக்குது, அதனால அவன் கோவப்பட்டது நியாயம்தான் என்று அந்த கோபத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட வரலாறுகள் குர்ஆனிலே ஏராளமாக இருக்கிறது, ஹதீஸ்களிலே ஏராளமாக இருக்கிறது. கணேசத்துக்குள்ளே நான் சொல்ல வருவதெல்லாம், நாம் பெற்றோரை மதிக்கிறோம், சந்தேகமே இல்லை. காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்மை நம்பி வந்தவள் இருக்கிறாளே, அவள் நம் மீது அன்பு செலுத்த கடமைப்பட்டவள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நாம் கொடுக்க வேண்டும். ஹைருக்கும் அஹ்லி, மனைவியிடத்தில் சிறந்தவராக ஆகுவர்தான் உங்களில் சிறந்தவர் ஆவார். மனைவியிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றவர்தான் சொர்க்கம் புக முடியும். மனைவியிடத்தில் சிறந்தவன் என்ற பெயரை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து அதற்கான முயற்சியை மேற்கொண்டு சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் அருள்புரிவானாக.